நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம், ஒரு புது கண்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோன்றதை அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ படம் நாங்கள் சொன்னது உண்மைன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட படங்களை தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம். டைரக்டர் இவர் தான், புது டைரக்டர், ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு புது டைரக்டர் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம். அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக, அது எமோஷன், நீங்கள் பல இடங்களில் நிச்சயமாக அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பல இடங்களில் நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு திரைப்பட எழுத்தாளன், டைரக்டர், நடிகன், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன். பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிகிட்டு இருக்கு. புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. ஒழிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அரசியலோட சேர்த்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பல படங்களில் ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கூடாதுன்றவங்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே ஒரு சின்ன இந்த படத்துக்கு கூரன் அரிமான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கூரன்னா நாய் வச்சிருக்கீங்க. ஆமா, சிங்கமும் நடிச்சிருக்கு. என்னன்னா வயது தாண்டி சண்டை காட்சி, வயதான சிங்கம்ன்றீங்களா? இல்ல, சிங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சீற்றம் குறைவதுன்ற மாதிரி இந்த வயதிலையும் ஒரு ஃபைட் சீன் நான் கேட்டுக்கிறது. இப்படி நல்ல படங்கள் ரேரா தானே வருது. நல்ல படம் தானே இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தது. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா படம் எப்படி இருக்கு? வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும். இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் புரியுதா? நீங்கிறதுனால ஒரு கேள்வி, ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கணும்னு தோணுது. இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் ஒரு லாயர், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க, இந்த நாய் சம்மந்தமான கேஸில். அது மாதிரி ரியல்லி கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு. மறுபடியும் அரசியலுக்கு சாதிப்பீங்களா? எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சுப்பா. அதெல்லாம் அது வேண்டாம். இப்போ அரசியலை பற்றியே பேசலாம். நாங்கள் படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க, அதுதான் நான் திரும்பி கேட்குறேன். இங்கே போய் நீங்கள் டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிடாது. ஓகேயா? நன்றி. அம்மா, கிட்டத்தட்ட 100 தியேட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 100 தியேட்டர் ஓடினாவே போதும். அது ஓட வைங்கன்ற போதும். அதுக்கு மேலே எங்கள் படம் அந்த 100 தியேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்காகத்தான் இது. ஜென்ரலாக படம் முடிஞ்ச உடனே இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறது, இது ஒரு வல்காரிட்டி இல்லாத, ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம், ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க, தயவு பண்ணி. அதான் நான் கேட்குறேன். ஓகே, வணக்கம். படத்தில் நாங்கள் ஆண் நாயின்னு சொல்லியிருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க, தயவு பண்ணி. வணக்கம்.
இந்த படத்தை பற்றி தயவு பண்ணி கேள்வி. நாய் வந்து பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், அது தெரியாதா? நான் அப்படிலாம் நினச்சி நாங்கள் வைக்கலைங்க, நாங்கள் அப்படிலாம் நினச்சோம். பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேர், அது நாய் வாகனம், அது அந்த மைண்டில் நாங்கள் வச்சோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோ நான் தமிழ்நாடுக்கு வந்திருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு காசி டாக்கீஸில் நான் பார்த்துட்டேன். ஆடியன்ஸ் சேர்ந்து எல்லா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ரொம்ப இது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இந்த ரீச் ஆகணும். ஏன்னா நான் கஷ்டப்படி ஆந்திராவிலேருந்து வந்துச்சு இந்த படம் எடுத்தாச்சு. ஆனால் உங்களோட நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டுன்னா தெரியும். ஒரு நாய் வச்சு எங்கே நீ மக்கள் சொல்கிறதா சார். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் படம் பற்றி ரொம்ப பேசக்கூடாது, படம் பேசணும். ஆனால் படம் பேசுது. ஓகே, சார் சொன்ன மாதிரி நாயை பேசும். அடுத்த ட்ரெயிலில் அந்த டைலாக் இருக்குது, அது அந்த மாதிரி படம் பேசும். நீங்கள் வாங்க தியேட்டருக்கு, டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச். ஸோ ஒரு அழகான படம் கூறன்னு சொன்னீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆமாண்ணே, இல்லை அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒருத்தர் பார்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூரன் ரொம்ப அழகான படம். இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க. நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சீக்கிரம். ஏன்னா ஒரு போதைப் பொருட்கள், கத்தி, குத்து, ரத்தம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனிதனையும் மிக்க படத்தை வந்து நாங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கோம். அழகான ஒரு டெபியூ டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஒரு டீமு அண்ட் ரொம்ப தேவையான கண்டென்ட். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சீக்கிரம் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம். தன் மகன் ஒரு கன்றை தேர்காலில் இட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி மணி அடித்த பசுவின் குரலை கேட்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழனுடைய மண் இது. நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயின் குரலை கதையாக இயக்குனர் நிதின் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் கூட என்கிற ஒரு சூழலியலை ஒரு கதையாக்கி தந்திருக்கிற நிதினை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த நல்ல செய்தியை, அன்பை பகிர்கிற, அறத்தை பகிர்கிற இந்த படத்தை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று இந்த கூரன் குழுவின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு படத்துலையும் நம்ம சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் பிக்சர்னு. ஆனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்கிறான், இது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் பிக்சர். ஏன்னா நாங்கள்லாம் இதில் சைடு ஆக்டர்ஸ், மெயின் ஆக்டர் இதோ இங்கே இருக்குது. அதனால தான் இது டிஃப்ரென்ஸ். ஒரு வாயில்லா ஜீவனை ஹீரோவாக வச்சு, வாய் உள்ளவர்களை வெறுமை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வச்சு எடுத்த ஒரு படம். அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்டருக்கும் அதை இவ்வளோ தூக்கிவிட்ட திரு எஸ்ஏசி சார் அவர்களும். அவர் வந்து என்னுடைய ஃபேவரட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும், 80களில் எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் நாங்கள். எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாட்டை பிடிப்பார். அதில் அற்புதமான ஒரு நாட்டு பிடிச்சிருக்கார். நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கே அந்த ரியாக்ஷனில் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நெஞ்சு தொட்ட ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு உங்கள் உதவி தேவை, ஆண்டவனோட உதவியும் தேவை. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இந்த கட்டத்தில்.